ஸ்ரீ தேவி பாகவதம் 130ஆம் பகுதி. நகுஷனின் மோக வெறியும் இந்திராணியின் பதிவிரதா தர்மமும். இந்திராணி தேவகுருவிடம் அடைக்கலம் அடைந்ததை கேள்விப்பட்டு நகுஷன் தேவர்களை அழைத்து பிரகஸ்பதியிடம் சென்று இந்திராணியை அழைத்து வாருங்கள், அவர் விட மறுத்தால் போர் செய்ய வேண்டி வரும் என்று எச்சரித்தான். தேவர்கள் அவனுக்கு தர்ம உபதேசம் செய்தபோது அவன் அவர்களை கண்டித்து தேவகுருவிடம் சென்று சமாதானமாக பேசி அவளை அழைத்து வாருங்கள், அவர் விரும்பாவிட்டால் பலாத்காரமாக அவளை தூக்கி வாருங்கள் என கட்டளையிட்டான். தேவர்களும் மகரிஷிகளும் நகுஷனுக்கு பயந்து தேவகுருவிடம் சென்று, குருவே, இந்திரனாக பதவி ஏற்பவனுக்கே இந்திராணி மனைவியாதல் வேண்டும், அதனால் அவளை எம்முடன் அனுப்பி வையுங்கள் என்றனர். தேவர்களே, இந்திர பதவியை ஏற்பவன் இந்திரலோக சொத்துக்களை அனுபவிக்கலாமே தவிர முன்னைய இந்திரனின் மனைவியை அனுபவிக்க முடியாது. அவன் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து அவளை இந்திராணி ஆக்குவது தான் முறை. அத்துடன் இந்திராணி என்னிடம் சரணடைந்தமையால் நான் அவளை உங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்றார். குருவே, நகுஷன் ஒரு துஷ்டன், கோபக்காரன், போர் தொடுக்க போவதாக கூறுகிறான். அதனால் ஏதாவது ஒரு உபாயம் செய்வோம். இந்திரனை தேடி கண்டுபிடிக்கும் வரை இந்திராணியை அவனிடம் அனுப்பி நடிக்க சொல்வோம். இந்திரன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதை அறிந்த பின்பு நான் உங்களோடு கூடி கழிப்பேன் என்று இந்திராணி கூறினால் அறிவிலியான நகுஷன் இந்திரனை தேட ஆரம்பிப்பான். அதற்கிடையில் நாம் தேவேந்திரனை கண்டுபிடித்து விடலாம் என்று தேவர்கள் கூற பிரகஸ்பதி அதை ஏற்றுக்கொண்டு இந்திராணியை அவர்களுடன் அனுப்பி வைத்தார். இந்திராணியை கண்டதும் அவளது அழகையும் அலங்காரத்தையும் கண்ட நகுஷன் காமவெறி தலைக்கேறி அவளை மோகத்துடன் நோக்கி, இப்பொழுது நான் தான் இந்திரன் என்பதை நீ அறிவாய், அதனால் நீதான் எனது இந்திராணி என்றான். தேவர்களின் புது அதிபதியே, நான் உங்களுடன் கூடி இன்புறுவதற்கு முன் எனக்கு ஒரு வரம் தருதல் வேண்டும். என் கணவர் உயிருடன் இருக்கிறாரா தெரியவில்லை, அதனால் அது பற்றி நான் அறியும் வரை தாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இதுவே நான் யாசிக்கும் வரம் என்றாள். நகுஷன் அதற்கு ஒப்புக்கொண்டு அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். இந்திராணி தேவர்களுடன் சென்று மகாவிஷ்ணுவை தரிசித்து தனது கணவரை கண்டுபிடித்து தரும்படி கேட்டாள். அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு, இந்திராணி பராசக்தியை ஆராதித்து தான் அவற்றை தெரிந்து கொள்ளல் வேண்டும். அதற்காக தேவர்கள் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தல் வேண்டும். இந்திராணி பராசக்தியை வழிபடல் வேண்டும். அதனால் பராசக்தி மனம் மகிழ்ந்து இந்திரனது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவாள். அத்துடன் நகுஷனையும் தண்டிப்பாள். அஸ்வமேத யாகத்தால் பாவம் நீங்கி இந்திரன் ஸ்வர்கலோகத்திற்கு திரும்புவான் என்றார். தேவர்கள் அஸ்வமேத யாகம் செய்து முடித்த பின்பு பிரகஸ்பதியுடன் இந்திரன் இருக்கும் இடத்தை அடைந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி இந்திரனை தூய்மைப்படுத்தினர். அப்படி செய்த போதும் இந்திரன் நகுஷனுக்கு பயந்து நல்ல காலம் வரும் வரை தாமரை நாணத்துள் யாரும் காணாதவாறு மறைந்திருந்தான். அதை தேவர்கள் இந்திராணிக்கு கூறினார்கள். இந்திராணி தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று, குருவே, எனது கணவர் தோஷம் நீங்கிய பின்பும் மறைந்திருக்கிறார், அவரை மீட்டு தாருங்கள் என்று கேட்டாள். அதற்கிடையில் பிரகஸ்பதி கூறினார், இந்திராணி, நீ இப்போது அனுஷ்டிக்கும் தேவியின் விரதத்தை ஸ்ரத்தையுடன் தொடர்ந்து அனுஷ்டித்து வா. தேவியின் அருளால் தேவேந்திரன் உன்னை வந்தடைவான், நகுஷனும் அழிவான் என்றார். அதன் பின் இந்திராணி தவ வேடம் பூண்டு பராசக்தியை இடைவிடாது வழிபட்டு வந்தாள். அவளின் பக்தியை கண்டு மகிழ்ந்த அன்னை பராசக்தி திரிலோக சுந்தரியாக அன்ன வாகனத்தில் காட்சியளித்து, சகியே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றாள். தேவி, எனது கணவரை நான் காண வேண்டும். அவருக்கு இந்திர பதவி கிடைக்க வேண்டும். கொடுமைகள் பல செய்யும் நகுஷன் அழிய வேண்டும் என்று கேட்டாள் இந்திராணி. அவளை அம்பிகை புன்முறுவலுடன் நோக்கி, இந்திராணி, உனது கவலைகள் யாவும் தீரும். எனது தாதியான இவளோடு மானச தடாகத்திற்கு நீ சென்றால் அங்கு எனது விக்கிரகத்தை நீ காண்பாய். அங்கேதான் இந்திரன் இருக்கிறான். இன்னும் சிறிது காலத்தில் நகுஷனுக்கு அழிவு ஏற்படும் என்று கூறி மறைந்தாள் அன்னை. தேவியின் தாதி அவளை மானச தடாகத்திற்கு அழைத்து சென்றாள். அங்கே இந்திரனை கண்டு பெருமகிழ் உற்றாள் இந்திராணி. 130ஆம் பகுதி நிறைவடைந்தது.